ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டு ஷிப்ரன்ல எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து மணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவ்வளவுதான். இந்த சீலிங் டாக்ஸ் நம்மள தடுத்துரும். நீங்க சிறப்பா செயல்பட்டீங்க ஏன் காசேக்காகி. என்ன இது? என்ன நடக்குதுங்க? யாராவது தடுத்து நிறுத்துங்க. நான் இங்க இருக்கேன். இது எதுவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. எதிரிங்களோட ஆபத்தான ஜுட்சுவை எதிர்கொள்ற வகையில நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கல அங்க பிஸியாக இருந்தனால. Particle style atomic dismantling jutsu. ரொம்பமா வேலைக்கால ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்குது. உனக்கு வயசாயிடுச்சு. உனக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னும் வேற பள்ளமா போட்டு வச்சிடறாங்க. காசேக்காகே உடைய உதவியும் சென்சரி ஸ்கில்ஸும் இல்லைன்னா நீ செத்து போயிடுவ. உனக்கு என் ஜுட்சுவை குறைச்சி இடப்படாதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ரெடியா இருக்கீங்க. புரிஞ்சுதா? நிஜமாவா? நிஜமா. இங்க பாருங்க, நான் ஷேடோ ஸ்டைல பயன்படுத்துவேன். அதுவும் ஒரு விதமான கெஞ்சுட்சு தான். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. நத்தை வர வைக்க போறேன். பண்ண முடியுமா? ஸ்டைல் யூசர் உங்க ஆர்ட் ஸ்டைல் ஷினோபிய கேடயமா பயன்படுத்தி உங்க வின் ஸ்டைல் ஷினோபியால எங்களை தாக்குங்க. உங்களோட தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? என் உடம்பு இப்ப என் கண்ட்ரோல்லயே இல்ல. சும்மா வளவலன்னு பேசுறதுக்கு வாங்க. என் கூட விண்ட் அண்ட் எர்த் ஸ்டைல் ஷினோபிஸ் வாங்க. சேலிங் யூனிட் நீங்களும் வாங்க. அவ்வளவுதான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிருங்க. ரைக்காகே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா நிச்சயமா இவங்க யாரையும் தோக்கடிக்கவே முடியாது. உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? ஃபிஃப்த் காசேக்காகே, இவரோட கதையை நீங்க தான் முடிக்க போறீங்க. நிஜமாவா? நீங்க எல்லாமே நாங்க சண்டை போடணுமா? ஏய், ஒரு நிமிஷம். உன் பிளான் என்னன்னு எனக்கு புரியல. நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா? நான் ஒரு ஷேடோ ஸ்டைல் யூசர். இந்த பெரிய நத்தையால கெஞ்சுச்சுவ நிறைய தூரத்துக்கு பரப்ப முடியும். அதனால நிறைய இல்யூஷன்ஸ் உண்டாகும். என்ன யாராலையும் தாக்க முடியாது. கிலோமீட்டர் கிட்டத்தட்ட காணல் நீர் மாதிரி இருக்கும். நிச்சயமா சொல்றேன், உங்களால ஒரு உயிர் கூட போகாது. ஆமா, போகாதுதான். அதுக்கு என்ன இப்போ? இன்னொரு ஜுட்சு யூசர் என்ன பயன்படுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் சீக்கிரமே என்ன சீல் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். காசேக்காகே, திரும்பி வா. எங்களால என்ன பண்ண முடியும்? கதை முடிஞ்சதையா? பூனமிச யாரா எப்படி சொல்லிருப்பேன். எனக்கு இந்த ரீஅனிமேஷனை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. உங்க எல்லாரையும் நான் மிஸ்ஸுக்காகடா. எவன அவன் கூட்டத்துல பூனை மிஸ் என்னது? என்ன புஸ்ஸா போயிடுச்சு. வாங்க அவர் கதையை முடிப்போம். கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்குள்ள முடிங்கடா. அவ்வளவுதான். சீக்கிரமே என்ன சீல் பண்ணி எல்லாரும் அனுப்பி விடுங்க. நல்லது. இப்பதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை வருது. இங்க பாருங்க, நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்க என்ன தாக்குறதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன்னோட சென்சோரிக் ஸ்கில்ல வச்சு என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன குறைச்சி எடை போடுறீங்க.
மாதிரி ஏதாச்சும் ஜூட்சு இதுதான் உன்னுடைய திட்டமா? பரவாயில்ல. அதனால கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஆனால் ஃபுல்லாக ஷினோபிஸ் தான் ஃபைட் போடுறாங்க. குத்திட்டாங்களா? நாம ஜெயிச்சிட்டோமா? அவ்வளோ ஈஸியா முடியாது, வெறும் இதை வச்சு முடிஞ்சிருமா என்ன? அதான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? என்ன நேரடியா நீங்க தாக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நானே வெறும் ஒரு பிம்பம் தான். அப்போ ஓ, உங்களை இதுவே கெஜின்ஸ் தான். என்ன அழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பெரிய நத்தைய கொல்லுங்க. அதுதானே கெஜின்ஸ் இவ்வளவு போடும். நேரம் இந்த பிம்பத்தை உருவாக்குனதே அந்த நத்தை தான். அதோட ஓடு கடினமா இருக்கும். பெரிய வெப்பன்ஸ் இல்லைன்னா பேப்பர் பாம்பை பயன்படுத்துங்க. புரியுது, ஆனா ஆனா என்ன? அதத்தான் நாங்க போன அட்டாக்ல யூஸ் பண்ணிட்டோமே. அப்போ யாரு? என்னையா? சீக்கிரம் வாங்க, வந்து உங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஐயோ போங்க. கடவுளே, என்னையா பேட்டில் இது? சீக்கிரம் எல்லாரும் வாங்க. இப்படி ஒரு வாரம் பார்த்ததுண்டா இவரு? ஆனால் என்னோடது. ஆமா, என்னோட ஆயுதத்தை யாராவது பாத்தீங்களா? டேய் வலி அங்கதான் கிடக்குது. எடுத்து உண்மையிலேயே நீங்களா பண்றது. சினோபிகள் தானா இல்ல டம்மிகளா? சின்னவங்க நாங்க பாக்குற வேலைக்கு என்னங்க சம்பந்தம்? ரொம்ப கேவலமா இருக்கு. கத்துறாங்களே. கண்டிப்பா மிஸ் ஆகாது. அந்த பெரிய நத்தைக்கு குறி வைங்க. எனக்கு வந்து குட்டியோண்டு நாம ஜெயிச்சிட்டோமா? அட இருக்கா? ஐயோ, போட்டது அந்த கேள்வி கேட்குறேன். அதுவும் மறை. அடடா, எனக்கு அது எங்க போச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கவனிங்க. திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காதீங்க, சரியா? உங்க முன்னாடி இருக்க அந்த பெரிய நத்தை கூட பிம்பம் தான் முட்டாள். அட அதுவும் கெஜின்ஸுவா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கிறோம். ஆனா அது எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, எங்க பிம்பத்தை கவரா பயன்படுத்தி அது பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாங்கிக்க. டேய், நான் எத்தனை முறை நீங்க தானே பின்னாடி இருந்தீங்க. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நிஜமா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நத்தைக்கு தான் நான் குறி வச்சேன். நான் தான் சொல்றேன்ல, அது ஒரு பிம்பம்டா, முட்டாள்களா. உண்மையை ஐயோ. தேடணும். எனக்கு விசித்திரமா இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல. சுத்தமா எனக்கு எதுவும் புரியல. சென்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு போல. நல்லா கவனிங்க. போன மீச உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், யாரா அவன் கூட்டத்துல திரும்ப நம்ம எல்லாரும் தொலைஞ்சோம். அவ்வளவுதான், போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. இது வரையா? வாங்க, மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவரை தாக்கலாம். ஒரிஜினலை போய் தேடி அடி அப்படின்ட்டாரு. மறுபடியும் என்ன தாக்க ட்ரை பண்ண போறீங்களா? கூட்டத்துல எவனோ லாஸ்ட் பெஞ்ச் இருக்கிறான், அவனை ஃபர்ஸ்ட் பிடிங்க வச்சிருவான் நம்மளுக்கு. அப்போ இது எங்க இருந்து வந்துச்சு? கொஞ்சம் பின்னாடி பாருங்க, சுவிட்சுக்காக. அதான் சென்சரி டைப் கூட வெளியே. இப்பதான் இது வரணுமா? இது வரையா? Particle style atomic dismantling jutsu. இவரை சமாளிக்க தான் கஷ்டம். நீங்க வந்துட்டான். ஓ, எப்படா வந்த? சரி. டைரக்டா வந்து இங்க நின்னுகிறான். அது வந்து நருட்டோவா? ஒசுக்குன்னு வந்து நிக்குது, பயப்பட. ஓ, லார்ட் மூவ் ஒரு சென்சோரி ஷினோபி. ஓடு ரிட்டர்ன். ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பயன்படுத்திக்கிட்டான். கெட்டிக்கார. உன்னோடத விட என்னோட ஜுட்ஸோடைய வேகம் ரொம்ப அதிகம். நல்லது. ஐயோ அண்டானே அட்டாக். இதுக்கு என்னோட வைலண்ட் ரொட்டேஷன். ராசிங்கன். தொடவே முடியாதுன்னு நினைச்சேன். Earth style whiter boulder jutsu. ஃபீல் பண்ணா ஏதோ போட்டாரு, என்னன்னே தெரியல. நல்ல வேலை. இதுக்கப்புறம் உங்களோட கைகளை மேல தூக்க முடியாது.
அப்படியா? உங்களுக்கு மொத்த ஊர்க்காரங்களை தான் பிடிக்காது இல்ல, அப்புறம் நீங்க எப்படி இவங்க கூட எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்க? அது அப்போ வெட்டி வீரா போட இருக்கிறது இது எவ்வளவு பரவாயில்ல. நல்ல மாற்றங்களை எப்பவும் வரவேற்கணும். நான் மறுபடியும் கண்டிப்பா வருவேன், அதனால ஜாக்கிரதையா இருங்க. மறுபடியும் வருவீங்களா? அப்படி போடு, நீ கலக்கிட்டக்காரா. அது மட்டும் இல்ல தாத்தா, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா நீங்களும் கலக்கிட்டீங்க. அடா பாவி. நான் ஒரு சுச்சிக்காக தெரியுமா? மரியாதையை கொடு. அவன் அவங்களுக்கே மரியாதை தர மாட்டான். நருட்டோ, நீ எதுக்காக இங்க வந்த? அது அது வந்து பெரிய கதை, அப்புறமா சொல்லட்டுமா? நீ இப்ப எனக்கு கொடுக்க போற விளக்கம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இன்னும் இவனுக்கே நியூஸ் வரலையா? வாய்ப்பே இல்ல. நான் பேசுறது கேக்குது இல்ல? ஹெச்கூல இருந்து ஷிகாகு நாரா பேசுறேன். லார்டு சுச்சிகாகே, லார்ட் காசேகாகே, நீங்க இப்ப போர்க்களத்துல இருக்கீங்க. சில விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம். சரி, இங்க இன்னும் சண்டை முடியல. நான் வேற நிறைய இடங்களுக்கு போகணும். அதனால நான் அப்படியே பறந்துகிட்டே நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். கமாண்டருக்கு தானே ஃபர்ஸ்ட் இந்த தகவல் சொல்லியிருக்கணும். அவனுக்கே லைட்டாக சொல்கிறேன். உண்மையை சொல்லணும்னா உங்கள யாரையுமே இது வரைக்கும் நான் எதிர்க்க கூட ட்ரை பண்ணல. ஆமா, சும்மா நின்னுகிறாரு. அவங்களே அடிச்சு வச்சு டயர்ட் ஆயிட்டாங்களா என்ன? இருந்தாலும் நீங்க தான் சீல் எல்லாம் டயர்டாகி பார்த்துங்கிற மாட்டோம். பயன்படுத்தி இந்த மாதிரி தான் உங்களை தோக்கடிச்சு அவங்களுக்கு தேவையான வேலையை முடிச்சுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், எழுந்துருங்க. ஆனா இவர் ரொம்ப டஃப்ப்பா, மண்ணு குழம்புது ஒரு இது. அப்ப இதான் விஷயமா? அடிக்கல, எதுவும் பண்ணல. தான் நம்ப முடியல. இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இததான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். நல்லது. நருட்டோ, ஒரு மாறின எதிரிகளை கண்டுபிடிக்க நீ போர்க்களத்துக்குள்ள போறேன்னு சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனா முன்னாள் ஜின்சுருக்கு நான் உன்னை ஒண்ணு கேட்கணும். உனக்குள்ள இருக்கிற அந்த 9 டெயில்ஸ் சக்ராவை அதிக அளவுல நீ பயன்படுத்துறது பாதுகாப்பானதான்னு சொல்லு. பெரிய பாதுகாப்பு. உனக்கு தான் தெரியும்ல, ஹோகாகே ஆகிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீ காசிக்காக ஆயிட்டங்கிறதால தயவு செஞ்சு என்ன ஒரு குழந்தை மாதிரி நடத்தாத. வலது பக்கம் முழுக்க நான் பாத்துக்கிறேன். சுச்சுக்காக தாத்தா காரா, நீங்க இடது பக்கம் போங்க. நருட்டோ, 3வது நாய்க்காக இப்ப போர்க்களத்துல தான் இருக்காரு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நம்ம 2 பேரும் 2வது மிசுக்காகவே தானே எதிர்க்க போறோம். ஆமா, ஏன்னா அவர் கெஞ்சுட்சு பயன்படுத்துறவர. அப்ப கண்டிப்பா சாதாரணமாலாம் அவரை தாக்கி ஜெயிக்க முடியாது. பாருங்க, எல்லாம் 10 தூங்கினுங்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது நத்தைக்கு. அவர்தான் சொல்றாரு அதுவும் இதுதான்ட்டு. அது ஒரு பிம்போன்னு எத்தனை முறை சொன்னாலும் நீங்க ஏத்துக்கவே அதுதான் மாட்டீங்க. திரும்ப திரும்ப போய் இதை பண்ணலாம். எல்லாத்தையும் எடுங்க. ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும், எங்கேயோ மறைஞ்சிருக்கு. நீ கொஞ்சம் நில்லு. என்னாச்சு, என்கிட்டயே பேசுறீங்க? உன்கிட்டதான். நீ ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவன் தானே? அப்ப என் ஜுட்சுவை பத்தி உனக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. அதானே. சாரி, உங்களை பத்தி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் லார்ட் செகண்ட். இப்ப அப்ப நீ படிக்கல. பத்தி தான் எனக்கு தெரியும். ஐயோ, இதுக்குதான் எதையும் மறைக்காம எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கடான்னு சொன்னேன். இத பத்திலாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருந்திருப்பேன். அடடா, உங்களே இப்ப விட்டு ஃபைட் போட சொன்னது. என்ன இது? ஏய், விளையாடுனது போதும், இங்க கவனிங்க. என்ன வேகமா தாக்க ஆரம்பிங்க. இது பண்றாங்க. இவ்வளவு நேரமா அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னால என் உடம்ப கட்டுப்படுத்தவே முடியல. தானாவே பல ஜுட்சுக்கள் ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. என்னால பொம்மை மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியல. இது என்னோட வாட்டர் பலூன் ஜுட்சு. எல்லாரும் தப்பிச்சு போயிடுங்க. என்ன என்ன ஜிக்ஸதுன்னே புரியலையே. கமாண்டர் காரா வந்துட்டாரு. காரா, இங்க வர உனக்கு இவ்வளவு நேரமா? இப்போவாது தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா சீல் பண்ணி விடுங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லாத காரா, செஞ்சு காட்டு. ஓ, அதே கமாண்டர், இன்னும் பண்ணுது இந்த பபுள்.
வெடிக்கிற மாதிரியா? சுத்தி வேடிக்கை பார்க்காம இங்க கவனி. இது நம்ம ஜிஞ்சரிக்கில் அந்த பபுள் வாத்தம் பண்ணுவான் அந்த மாதிரி இது. ஏய், இதுதான் உன்னோட முழு பலமா? அட்டாக் சாதாரணமாக இருக்குது, ஆனால் பயங்கர பவர் இருக்குது. என் வீக்னஸ் என்னன்னு சொன்ன பிறகு உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியலல்ல? ஆமா, நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு எப்பவும் உதவவே மாட்டேங்குது. மண்ணே உருகுது. இது தண்ணி மாதிரி இல்ல, இது ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கு. நான் மணலை பயன்படுத்தி உங்களை பாதுகாத்தா கூட மணலை சிதைச்சிருது. நீ முதல்ல மூவ எதிர்த்துக்கிட்டு இருந்த, கரெக்டா? முதல்ல நீங்க பலசாலியான எதிரியை தானே தடுக்க முயற்சி பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைகிட்ட போய் சண்டைக்கு போயிருக்கீங்க. அதுக்கு முயற்சி பண்ணோம். இல்ல, சுத்தம் எங்க போன? ஏன்னா இங்க இருக்கிறதுலே பலசாலின்னா அது நான் தான். ஏன்னா பாதி மம்மி மாதிரி இருக்கிற அந்த மூவ நீ பலசாலின்னு சொல்றதே கேட்க சிரிப்பா இருக்கு. இவர் விட்டுட்டு அவங்க போயிட்டான்ல அந்த இது அதுவும் சரிதான். யாரையும் நம்ம உருவத்தை வச்சு மட்டும் எடை போடக்கூடாது. நீங்க பலசாலி நிரூபிச்சிட்டீங்க. ஒரு வழியா நீ அதை புரிஞ்சுக்கிட்டியே. என்னது? ஏய், உருவத்தை வச்சு எடை போடக்கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருக்க. உங்க போன மீசை டேய் நீதானா அது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இருக்கிறது நான் கிடையாது. இங்க இருக்கிற நானோ இல்ல பின்னாடி இருக்கிற நத்தையோ உண்மை கிடையாது. ரெண்டுமே மாய பிம்பம் தான். அதனால எங்களை தாக்குறதுல பிரயோஜனமே இல்ல. போய் அந்த நத்தை எங்க இருக்குன்னு மிரட்டனால guess பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். இது ஒரு முடிவுக்கே வராது. நான் வந்து வேற சைடு போயிருக்கானே. நீ மண்ணை பயன்படுத்துற ஆள் தானே? உண்மைதான். ஆனா சொல்றதை விட செஞ்சு காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். பார்த்துட்டு தான் இருக்கான். மண் ஆழமாய் அமைச்சிருக்கா, அது கண்டுபிடிச்சிச்சு. இதுதான் இருக்கு. வேற மாதிரி நான் மண்ணை பயன்படுத்தி தேடிக்கிட்டு இருந்தனாலதான் என் தாக்குதலை தடுத்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தியா? ஒரு வழியா இப்போதான் எனக்கு ஏத்த எதிரியை நான் சந்திக்கிறேன்னு தோணுது. ஐக்கிய மேன். தயவு செஞ்சு நீ அதனை சீக்கிரம் தோக்கடி. என்ன லார்ட் மூவோட சண்டையில அதிக சக்கரவனா இழந்ததால ஓ என்னால பார்ட்டிகல் ஸ்டைல்ஸ பயன்படுத்த முடியாது. வேறயா? இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. மொத்தமா இதை உடைச்சு சுக்கு நூறாக்க போறேன். எர்த் ஸ்டைல் ஸ்டோன் ஃபிஸ்ட் ஜூட்சு. இன்னும் ஒரு பிரச்சனை தான். ஓ இவரு இது மேலே தான் இருக்காது. அப்போ ஈஸிக்கா 2 பேரும். நிறுத்துறது மூலமாலாம் அவனை கொல்ல முடியாது. உடையுது. அது உன்னோட வலுவை காட்டு. ஏன் பார்ட்டிகல் ஸ்டைல பயன்படுத்தவே இல்ல? சக்கரா தீந்துச்சா என்ன? இப்ப இருக்கிற நானும் சின்ன வயசுல நக்கல் அடிச்சு விளையாடின உலோக்கியம் ஒண்ணு கிடையாது. எர்த் ஸ்டைல் சூப்பர் ஒயிட்டர் போல்டர் ஜூட்சு. நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒண்ணும் மோசம் இல்ல உனோக்கி. 3 பவர் ஏதோ சொன்னாரு. இது வேறயா? மறுபடியும் முதுகு வலிக்குதே. அந்த கெஞ்சட்சுவை உடைச்சாச்சு. இது ரிலீஸ் ஆயிடும். ஆஹா முதுகு வலிக்குது. இப்பதான் ஒரிஜினலாவே சண்டை ஆரம்பிக்குது. நிச்சயமா சுச்சிக்காக ஆயிடுவேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா நீயே உன்னை பாரு, முதுகு வலியால அவஸ்தைப்பட்டு இருக்க ஒரு கிழவன் நீ. உன்னோட அடியில ஒரு பவர் இருந்தது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வயசுல அவன் எவ்வளவு பண்றாரு? உன்னை நீயே கெடுத்துக்கிறேன்னு தோணுது. டேய், தயவு செஞ்சு இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. இது ஹொசுகி கிளானோட வாட்டர் கன் ஜுட்சு. ஏய், என்னால தடுத்து நிறுத்த முடியல. ஈஸிக்கா நாங்க போனோம். இது ஒரிஜினலா க்ளோன் ஆயிட்டு. இந்த எபிசோடு செம்மையா இருந்ததுங்க. யாரை பார்க்கறது, எதை சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. எல்லாமே சூப்பரா இருந்தது. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அவங்க நம்மளுக்கு ஆப்போனன்ட்டு அப்படின்றத மறந்து ரசிக்க ஆரம்பிச்சுருக்கிறோம். எனக்கு குறிப்பா மிஸ்ஸுக்காக அவர் தான் பண்ணுகிறாரு. இங்கே ஷினோபிஸ்லாம் வேற விளையாண்டுக்கிறாங்க. பூனை மிஸ் ஐயோ பூனை மிஸ் இந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து டீச்சரை கிண்டல் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணுகிறாங்க. டே என்னடா விளையாண்டுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. அவரா சரி நாங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியா சரி வந்து எத்தனை
என்னடா நடக்குதுங்க அப்படின்ற ஒரு வார் மாதிரியே எனக்கு தெரியல அது. வேற ஏதோ ஒரு பண்ண எபிசோடு மாதிரி பார்த்துன்னுக்கிறாரு. ஆனால் சீரியஸாக போயிட்டு இருக்கு. அவர் வந்து சுத்தமாக அட்டாக்கே பண்ணல, சொல்ல போனால் சும்மா நின்றுக்கிறாரு. அவ்வளோதான் கெஞ்சின்ஸை போட்டு சும்மா நின்றுக்கிறாரு. இவன் தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணி கலைச்சதுலே எல்லாம் படுத்து தூங்கிட்டானுங்க. இப்போ யாரா அவரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்குள்ள என்னன்னா ஈகோவும் இடிக்குது. ஏன்டா நான் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், என்னை மிஞ்சிட்டு நீ வந்து அது காரா மேலே குறிப்பா என்னோட ஒன்று ட்விச்சுக்காக பெருசாக போயிட்டாரா, அவர் என்னோட பவர் நினைக்கிறியா நீ? ஏற்கனவே அவங்க 2 பேரும் கிளாஷ் வேறு இருக்குது. அந்த ஈகோ இடிக்குது. அவர் கோபமும் வருது, ஆனால் அட்டாக்கும் பண்ண முடியல. ஐயோ நம்ம ஆளுங்க, நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது பிடிக்கலடா, நான் அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு அது வேற. மனுஷன் வந்து தவிச்சுன்னுக்கிறாரு. அரெஸ்ட் பண்ணணும்னு தோணுது, இவனுக்கு பண்ணுறதா எனக்கு வேறு கடுப்பாகுது, என்னால் அட்டாக்கும் பண்ண முடியல. அதாவது அவரை மீறி ஒரு சின்ன அட்டாக் தான், அந்த பபுள்மே அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கே அவங்களாம் தாங்க முடியலன்னா இன்னும் சப்போஸ் அங்கே வந்து அவன் பிஸியாக இருக்கிறான் கபட்டோ, அவன் கண்டி எடுத்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டானா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே என்ன பண்ணி தொலைடான்னு தான் சொல்ல தோணுது. ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருந்ததுங்க. அவர் பண்ணுற வேலாம் ஃபன்னாக இருந்தாலும் அட்டாக் ரொம்ப ரொம்ப மோசம். அது தெரியாமல் இவங்களாம் விளையாண்டுக்கிறாங்க. எனக்கு அவர் ஊருக்காரங்களாவது ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்டா அவர் ஊருக்காரங்க தான்டா, உங்களுக்கு தெரியாதாடா அவரை பற்றி அப்படின்னா, எனக்கு இப்போ இருக்கிற பற்றி தான் தெரியும், உங்களை பற்றி தெரியாதுன்றா. ஏன்டா படிக்கலையாடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த காராவோட டீம்ல ஏன் யாருமே வந்து ஒரு சுகுமாரோ மாதிரி, அங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருந்து ஒரு குரூப் டீல் பண்றாங்கல்ல. பட் இங்க எல்லாமே ஒரு பொதுமக்கள் மாதிரி தான் இருக்குது. யாருக்கிட்ட ஒரு தனி பவர், ஒரு சென்ஸ் பண்ணுறது அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இருந்தால் கூட ஈஸியாக எதுனாச்சும் ஒரு பண்ணி ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படி இல்லவே இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்தது. அவர் சொல்கிறதே அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்க முடியல, ஸ்ட்ரைக்கே ஆகலை. என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த தெளிவே இல்லாமல் ரொம்ப குழப்பத்திலே இருந்தாங்க எல்லாருமே. ஏற்கனவே மிஸ்ஸுக்காகவே இங்கே எல்லாரையும் போட்டு அவமானப்படுத்திங்கிற, நீ ஏன்டா அவமானப்படுத்துற, இவங்களுக்கு தெரியல. அதாவது கெஞ்சன்ஸுன்றதை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் பல கிலோமீட்டருக்கு போடுவேன்டா, இதெல்லாம் என்ட்டு சொன்னார். சரி இவர் தானேன்னு சொன்ன அத்தைக்கு பட்டே அதுவும் கெஞ்சன்ஸு தான்டா, முதல்ல அதை கண்டுபிடிங்கடான்றதான் சொல்கிறார். அவர் கண்ட்ரோலில் இருந்தால் ஓகே, அவரால் அது முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்பயும் வந்து சின்ன பசங்க மாதிரி நான் டவுட்டு கேட்குறேன்ட்டு திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட கேட்டுருந்தா அவர் எவ்வளோதான் சொல்ல முடியும், டென்ஷனாவது அவருக்கு. அது மாதிரி தான் இருந்தது. இல்லை அப்போ வந்து இந்த வில்லேஜில் வெறும் காரா மட்டும்தான் பவரான ஆளா, மற்ற யாருக்கும் எந்த பவரும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்போது. இல்லை அதாவது நம்ம அந்த கான்வர்சேஷன் பார்த்தோம் பாரு, நம்ம ரைட்காகவும் பாட்டியும் பேசிக்கினாங்க பாரு, நம்ம 2 ஊர் தான் பவர்ஃபுல்லான ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் மிச்ச ஊரில் அந்த அளவுக்கு ஷினோபிஸ் வந்து இல்லை. அதாவது ரைட்காக ஊரில் இருக்கிற நம்ம பாட்டி ஊரில் இருக்கிற மாதிரியான ஷினோபிஸ் அப்படி இல்லைன்ற வந்து இங்கே வந்து சுகுமாரோ நெஜிலி இந்த மாதிரி ஒரு பசங்களுக்கு ஒரு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட இங்கே யாருக்குமே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் இப்போ சொல்லப்போனால் காரா ஊரில் காரா டெம்மாரி அப்புறம் அந்த இவன் பப்பட்டு இதுதான் பழகுது. அதை தாண்டி ஒரு 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 யூனிக்கான ஆள் அந்த ஊரில் நம்ம பார்த்தோம், அதை மீறி அப்படின்னா யாரையுமே பார்க்கல. ஸோ மிஸ்ஸுக்காக ஊரில் சுத்தம் அவங்க அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில. அவர் முன்னாளுக்கு இருக்கிறவங்க மிஸ்ஸுக்காக பற்றி கூட தெரில அப்படின்னா ரொம்ப வஷ்டாகுது. அவரும் வந்து நான் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போல தான் என்னுடைய தப்பு தான்ன்றாரு. பட் இவங்களாவது சொல்லியிருக்கணும்ல, அந்த டைம் பார்த்தவங்க அதை கடந்து வந்து சொல்லியிருக்கணும்ல. ரொம்ப வஷ்டாக போயிருக்கு 2 ஊருன்றது இதை வச்சே தெரியுது. ஸோ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ட்விச்சியாக அவர் முன்னாள் ட்விச்சியாகவும் வேறு லெவல் தான் இருந்தது. 2 பேரும் அந்த பாடிகள் போட்டுன்னு இருந்தாங்க. இவர் போட்டு இவர் ட்ரையே ஆகி போச்சு இப்போ இருக்க ட்விச்சிக்காக. இது அப்பயும் ஏதோ பண்ணிருந்தாங்க, பார்த்து திடீர்னு வர்றாரு நம்ம தலைவர் பின்னாடி இருந்து ரெஸ்டிங்கன்னு தூக்கின்னு வரப்போ எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னடா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு எப்படா வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரிஜினலாக, ஏன்னா இவர் கில்லர் பி கூட இல்லை. அப்போ இவன் அமிச்சு அந்த ஷேடோ க்ளோன் ஆகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவரும் தானே கூட வந்தார், தனியாக வரமாட்டான்ல. இந்த ஷேடோ க்ளோனா இல்லை நருட்டோவே வந்திருக்கானா இங்கன்றது டவுட்டாக இருந்தது. பட் வந்ததும் அதே தான், வந்தார் டக்குன்னு தூக்கி போட்டான், காரா மண்ணை போடுன்னா ரிட்டன் வந்தான், முடிச்சிட்டான். ஆனால் அதனால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அவர் வந்து சீல் ஆகிறப்போ நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போனார். யாருமே அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் அவர் வந்து நான் திரும்ப வருவேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணார். அது ஏதோ ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அது முடிஞ்சிச்சான்ற டவுட் எனக்குமே இருக்குது. ஏன்னா எல்லாருமே ட்விச்சியாக தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ரொம்ப பவராக இருந்தது, அதை மறைய அது இதுன்னு இருந்துச்சு. இப்போ காராவுமே இவங்களையும் கூட ஃபஸ்ட்டு அவரை தான் போய் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போவே அவர் பவர்ஃபுல்லான ஆளுன்றது தெரியுது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சான்றது வந்து ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி காரா நினச்சேன், நருட்டோவை பார்த்தோன்னே கழுவி ஊற்றுவான்ட்டு அதே தான் நடந்துச்சு. எனக்கு என்னன்னா நியூஸ் வந்துட்டுருக்கு, இவன் தானே கமாண்டர், இவனுக்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் நியூஸே வருது, நட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்தாச்சுன்ற இதுவே இப்போ தான் வருது. சொன்னதும் அமைதி அடிக்கணும். நான் போட்டு இவன் யாரா வர சொன்னாங்க அப்படின்ட்டு கொண்டு வச்சுட்டு இருந்தான். ஓகேன்ட்டு இவனும் அப்படியே சமாளிச்சுட்டு அவ்வளோதான் வந்துட்டாங்க. அந்த இதுவும் வந்துட்டாங்க, நான் போக சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ பார்க்கலாங்க, 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க.
இங்கே இப்போ மிஸ்ஸுக்காக ஒத்ததாலும் உங்களுக்கு டார்ச் நினைக்கிறேன் இந்த பக்கம் ரைட்டாக காட்டவே இல்லை, அந்த பக்கம் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரில. ஸோ இவர் பக்கமே ஃபுல்லாக போயிடுச்சு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது. அது ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்குன்னா, நம்ம ரைட்காகவும் பாட்டி அங்கே போனாங்க இல்லையா, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தானே இங்கே வந்து திரும்ப சொல்லணும். ஸோ அந்த டைமிங் தான் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா பாட்டிக்கிட்ட அந்த நத்த அந்த இது இருக்குல்ல ஜூஸ், அது மூலியமாகவே சொல்லிடலாமே நியூஸ், அது ஏன் வந்து தான் சொல்லணும்னு ஏன் அவ்வளோ டைம் கடத்துறீங்க அப்படின்ற மாதிரி. இது ஓகே, இந்த டைம் நிறைய நடந்துனுக்குது, வாரம் 4 பக்கம் பார்த்துனுக்குறாங்க, ஒன்று பார்த்தா ஒன்று மிஸ் ஆகதான் செய்யும், அப்படி எடுத்துக்க வேண்டியது. ஓகே, இதெல்லாம் மீடியம் முடிச்சு போவோம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.